வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கு பகுதிகளுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட சம்ஸு தியரிஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. மெயினாக கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கு இதில் இருக்கிற நல்லா பார்த்துருப்போங்க. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க், மேக்ஸிமம் மார்க் 90 மார்க்கு. கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாமு. இதில் நமக்கு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 20 1 மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். புக் பேக்லேருந்து என்னென்ன 1 மார்க் வந்திருக்கு, இன்டீரியர்லேருந்து என்னென்ன 1 மார்க் இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஃபைனலாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவில் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிக்கணும். சம் வந்து என்னென்ன பார்க்கணும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்க கம்பல்சரியில், என்னென்ன 3 மார்க் கேட்டிருக்காங்க கம்பல்சரியில்னு பார்க்கலாம். 7 × 2 14. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 7 questions in which question 30 is compulsory. நிலை அறிக்கை என்றால் என்ன? வாட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? பின்வரும் தகவல்களில் லாபம் மற்றும் நட்டத்தை கண்டறியவும். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசன் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸ். ஆயுள் உறுப்பினர் கண்டனம் சிறுகுறிப்பு தரவும். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் லைவ் மெம்பர்ஷிப் ஃபீஸ். பின்வரும் விவரங்கள் சீர்காழி பாடகர்கள் சங்கத்தின் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். லாப நட்ட பகிர்வு கணக்கு ஏன் தயாரிக்கப்பட வேண்டும்? Why is profit loss appreciation of account prepared? ஒரு நிறுவனத்தின் கடந்த 5 ஆண்டுகளில் லாபங்கள் பின்வருமாறு. 5 ஆண்டு சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். The following are profits in the last in 5 years. Calculate the values of goodwill at the 2 years of purchase in 5 years. தியாக விகிதம் என்றால் என்ன? What is sacrificing ratio? எந்த ஆண்டு டேலி சொல்யூஷன் டேலி ERP என்னும் மென்பொருள் அறிமுகம் செய்தது? இந்த கணக்கு பதிவியல் முறைகளை இந்த மென்பொருள் பின்பற்றுகிறது. இன் விச் இயர் டி டேலி சொல்யூஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் டேலி ERP 9? விச் ஸ்டேட்மெண்ட் புக் கீப்பிங் ஃபார் திஸ் சாஃப்ட்வேர் ஃபாலோ? பங்கு முதலின் பல்வேறு பிரிவுகளை குறிப்பிடுக. வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல்? லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருக. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 × 3 21. பின்வரும் தகவல்களிலிருந்து கடல் விற்பனையினை காணவும். ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கு வருவாய் மற்றும் செலவினங்கள் கணக்கிற்கு உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3னை குறிப்பிடவும். ஸ்டேட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், அக்கௌண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட். கவிதா என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. அவர் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 2500 எடுத்துக்கொள்கிறார். எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 4% கணக்கிடப்பட வேண்டும். எடுப்புகள் மீது வட்டி சராசரி முறையினை பயன்படுத்தி கீழ்கண்ட சூழலில் கணக்கீடை சரிபார்க்கவும். ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் எடுத்திருத்தல், ஒவ்வொரு மாத இடையில் எடுத்திருத்தல், ஒவ்வொரு மாத இறுதியில் எடுத்திருத்தல். நற்பெயரை தீர்மானிக்கும் காரணிகள் எவையேனும் 3னை எழுதுக. ஸ்டேட் எனி 3 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் த குட்வில். விமலா மற்றும் கமலா இருவரும் கூட்டாளிகள். 4:2 என்ற விதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வருகின்றனர். வினிதா என்பவர் விமலாவிடம் 1/4 பங்கு மற்றும் கமலாவிடம் 1/4 பங்கு பெற்று கூட்டாண்மையில் சேர்கிறார். அவர் புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோசி, ரதி மற்றும் ராணி என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் சமமாக பகிர்ந்து வந்துள்ளனர். 1/1/2018 அன்று ரதி கூட்டாண்மையிலிருந்து விலகினார். அந்நாளை இருப்பு குறிப்பின் சொத்துக்கள் பக்கம் 45,000 பகிர்ந்துள்ள நாட்கள் இருப்பை காட்டியது. பகிர்ந்துள்ள நாட்டத்தை பகிர்ந்துள்ள குறிப்பேட்டுடன் பகுதியினை தேரவும். அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட விவரங்களை கொண்டு பின்வரும் குறிப்பேட்டு பகுதிகளை நிறைவு செய்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபில்லிங் ஃபார் த மிக்சிங் இன்ஃபர்மேஷன். டேனியல் நிறுவனத்தின் பின்வரும் தகவலிலிருந்து ஒப்பீட்டு வருமான அறிக்கையினை தயார் செய்யவும். From the following particulars prepare the comparative income investment of Daniel Limit. கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறுகுறிப்பு எழுதவும். Write a brief note of accounting voucher. லாபத்தன்மை விகிதங்கள் யாவை? அவை எவ்வகை வெளிப்படுத்துகின்றன? Name the profitability ratio
how are this ratio expressed. அடுத்து 5 மார்க் 7 into 5 35. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்மும் தேரியும் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகும். 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கணக்கீடுகள் பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அவருடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் பார்த்துக்கோங்க. கணக்கியல் தகவல் அமைப்பு மற்றும் பிற தகவல் அமைப்பிலிருந்து உதவுகிறது, விளக்குக. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். On 1st April 2018, Subha started business with a capital 1,20,000. She did not maintain by proper book of accounting. The following particulars available from the book 31/3/2019. How accounting information system helps in for the other information system, explain. கீழ்காணும் திருச்சி மணமகிழ் மன்றத்தின் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிலிருந்து 2018 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கின் தயாரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெரிக்ஸ்டன் நிறுவனத்தின் பின்வரும் லாப நட்ட அறிக்கையிலிருந்து மொத்த லாப விகிதம் நிகர லாப விகிதம் கணக்கிடவும். டெரிக்ஸ்டன் நிறுவனத்தோட லாப நட்ட அறிக்கை. From the following receipts and payments accounting for the திருச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அது கேட்டிருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் தகவலிலிருந்து சாந்தி மற்றும் சுமதி கூட்டாளிகள் முதல் கணக்குகளை அவர்களின் முதல் நிலை முதலாக இருக்கும்போது தயாரிக்கவும். மீனா நிறுவனத்தின் 2018 மார்ச் 31 நாளைய பொது அளவு இருப்பு தொகையினை குறிப்பு தயாரிக்கவும். From the following information, prepare the capital account partners of Santhi and Sumadhi for when is for the capital fixed. Prepare the common balance of sheet Meena Limited 31st March 2028. ஆகாஷ், பாலா, சந்திரு மற்றும் டேனியல் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது பின்வருவனவற்றை எவ்வாறு மேற்கொள்வீர்? ஆகாஷ் என்பவர் அதிக முதல் வாங்கியுள்ளார். அவர் முதல் வட்டி ஆண்டுக்கு 10% கோரப்படுகிறது. பாலா ஒவ்வொரு மாதமும் 3000 எடுத்துக்கொள்கிறார். ஏனைய கூட்டாளிகள் பாலாவிடம் ஆண்டுக்கு 8% எடுப்புகள் மீது வட்டி நிறுவனத்தின் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஆனால் பாலா அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து கொள்ளும் ஜேம்ஸ் மற்றும் ஐஸ்டியாவுடைய 1/1/2017 நாளை இருப்பு நிலைக்குரிய பின்வருமாறு. பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறையின் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். முத்து வரையறை பங்கு 1 10% வீதம் 50,000 பங்குகளை பின்வருமாறு செலுத்தும் வண்ணம் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தின் மீது 2% ஒதுக்கீட்டின் மீது 4% முதல் இறுதி அழைப்பின் மீது 4%. From the following information compute for the value of goodwills in annuity for methods. Muthu Limited issued for the 15,000 shares in 10% of each payables of follow. ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய சம்ஸ் ஆகட்டும் தியரி ஆகட்டும் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கணும், என்னென்ன தியரி பார்க்கணும்னு சொல்லி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பர் நாங்கள் அப்லோட் பண்ணுற கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் கூடிய எந்த சம்மும் எந்த தியரியும் விடாதீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. தேங்க்யூ.